மாலை தாளத்தோட ஆட்சி வந்துட்டே இருக்கோம். வராங்க வராங்க. அமருங்க அமருங்க அமருங்க. அப்பா அப்பா செல்வம் நீங்கள் இதோடு வாழ்க 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 வாழ்க. அப்பா உங்களது நல்லா இருந்தால் அது நீ போதும் அப்பா. அது எப்பொழுதும் இருக்கும். அப்படியா? இங்கப்பா பிள்ளைகள் வந்த உடனே சந்தோஷமா கலை நிகழ்ச்சி சந்தோஷம். பெரியவர்னா அப்படி கிடையாது, மரியாதையா பெரியவர்னு சொன்னேன். வயதில் மூத்தவர் பெரியவர் சொன்னா பிடிக்காது அவனுக்கு. பிடிக்காது. சரி வணக்கம் தாத்தா. தாத்தாவாலே பார்த்தாதான் தெரியும். தாத்தான்னு சொன்னாலும் பிடிக்கலையா? வணக்கம் பெரிய அப்பா. பெரிய ஆப்பா வச்சிரு. ஊர் ஊரா அதான் செய்யறீங்க. சரி என்னதான் உங்களை சொல்றது? வணக்கம் மாமா. ஐயோ செத்து போன காலத்துல உனக்கு ஏங்க குருடா இருந்தாலும் குழம்பு ருசியா இருக்கும். ஆமா ஆமா. புளியாமரம் போரியா இருந்தாலும் புளிப்பு மாறாது. நாடகத்துக்கு அதுக்கு தான் வரீங்க. இங்க லோல் போடுங்க, அங்க போய் லோல் போடாதீங்க. வந்தீங்களே என்ன அப்படியே காட்டினீங்க காட்டாதவன். சரி எங்களை எதற்காக அழைச்சிங்க? சரவணா ஸ்டோர்ல இருக்கிற பொம்மை மாதிரி வந்து கொடுத்தாச்சு. ஆமா ஆமா. வந்து எங்களை எதற்காக அழைச்சிங்க? சாப்பாடு சாப்பாடு சந்தோஷம். ஆமா. இந்த மயக்கம் தொண்டானுக்கும் உண்டு, தொண்டருக்கும் உண்டு. உண்மைதாங்க. சரி வரேங்க. போன காட்சி ஏங்க அன்னைக்கு பேசுங்க, இழுத்து வச்சு அறுத்துருவேன். அறுத்துரு. அது வெண்டைக்காய் காக்காய் போட்டு நாக்க சொன்னேன். வந்தமா காட்டமா காட்டு போனமா. எதை காட்டணும்? ஆட்டத்தை ஆடி காட்டு, பாட்டை பாடி காட்டு, நடிப்பை நடித்து காட்டு. நீ காட்டு எல்லாம் குறைய ரேட்டு. அப்ப வெப்ப வேட்டு. நீ முதல்ல காட்ட போறீங்க. வைக்கிறதுக்கு லாய்க்கு பண்ண மாட்டீங்க. முதல்ல நான் காட்டுட்டா? காட்டு காட்டுமா? காட்டு. நீ காட்டம் தான் இப்ப பாத்துக்கலாம். அப்படியா? நான் தாமரை
ஏண்டி உனக்கு எங்கனா அறிவு இருக்கா இல்லையா? ஏன்டி அப்படி கேக்குறீங்க? ஒரு பெண்ணா பிறந்தா அச்சம், மடம், ஞானம், பகிர்ப்பு என்று சொல்லக்கூடிய 4 வித குணங்கள் இருக்கணும். உங்ககிட்ட என்ன இருக்கு? யாண்ட கூட நீ அச்சம், மடம், பருப்பு, ஃபுட்பால், போல், போல்ட் நெட்டு, பாஷு எல்லாமே அங்கிட்டு இருக்குது. பிளம்பிங் வேலை செய்யறியா? எல்லாமே அங்கிட்ட அடங்கி இருக்குது. அது கிடையாது. ஒரு பெண்ணா பிறந்தா நல்ல ஆடை அணிஞ்சிட்டு வரணும். நாங்கெல்லாம் இந்த பணிக்கு வருகின்ற பொழுது நல்ல ஆடை உடைத்துட்டு வந்திருக்கோம். இது என்ன இது ஆடை? நைட் டிராவல்ஸ். ஐயோ, ஏன் தெரியுமா? ஒரு 20 வருஷத்துக்கு முன்ன சரி பெண்கள் போடுவாங்க. ஏன்னா எங்க போடுவாங்கன்னா ஒரு 4 சூரத்துல ஒரு போட்டு அதை அப்பயே கழித்து அப்பயே போட்டு வந்துருவாங்க. ஆமா, அப்படி கிடையாது. இதே மார்க்கெட்டு பஸ் ஸ்டாண்டா இருந்தாலும் போட்டுன்னு போலாம், ஏரி வேலைக்கும் போட்டுன்னு போலாம். எங்க ஃப்ரீயா காத்து போதாங்காட்டிக்கு எங்கேயும் அடப்பு கிடையாது. இருக்கு எங்க ஒண்ணுமே போட்டு எங்க ஒண்ணுமே அடிக்கலாண்டி. ஏன்டி இங்க பாருடி, நைட் டிராவல்ஸ் சொல்றீங்க. இது எங்க தொடங்கி எங்க நிக்கண்டி? இங்க இருந்து ஆவூர்ல கிளம்பிச்சுன்னா அது பாட்டுக்கும் பொன்னேரி வரைக்கும் போகும். அப்ப எங்கமே நிக்காதா? எங்க புளிய மரங்குதோ அங்கங்க நின்னு ஏற்றிக்கும். நீங்க டவுன் பஸ் யாரு வந்து ஏறிக்கலாம், யாருமே இறங்கிக்கலாம். கேக்குறா பாரு, கேள்வி ஊட்டு ஊட்டு கேக்குறா பாரு. சரி அதெல்லாம் போகட்டும். அரசாங்கத்துக்கு பணிக்கு வருகின்ற பொழுது நல்லா திருமணம் செஞ்சுட்டு நல்லா நகனட்டோடு தானே வந்த. நீ கேக்குற என் கலை வேலை கலையில கூட நீ வேற. ஒரு பெண்ணா பிறகு பாவண்டி, ஒரு மண்ணா பிறந்தாலும் அந்த மண்ணுனால ஒரு வீடு கட்ட உதவுவாங்க. நான் பெண்ணா பொண்ணுட்டு படுறேன் பாரு கஷ்டத்தை. எனக்கு துக்கம் வந்து என் சூத்துல ஏறுது. தொண்டில ஏறிக்கிச்சா? சரி சரி சரியே, நான் கல்யாணம் பண்ணேன். சரி, நான் லவ் மேரேஜ் பண்ணிக்கிறேன். என்னது லவ் மேரேஜ்? லவ் மேரேஜா? நான் அவனை சைட்ல விட்டேன், என்ன அவன் ரைட்ல விட்டேன். ஏன் விடுறதுக்கு வேற இடம் கிடைக்கல? சொல்லு. டேய் சூமலாசிகம் மடனே. நீ நிச்சயமா காணமா நாம பொம்மை நினைப்பேன் தள்ள ஓடுறோம். ஆமா, ஏய் சப்பிட்டுவா வா வந்தா. சரி, 2 பேரும் லவ் மேரேஜ் பண்ணிட்டீங்க. நீ நானும் ஒரு பேசிக்கணும். என்ன விட்டு நீ விரிய கூடாது, ஒன்னு விட்டு நான் விரிய மாட்டேன். அடியே, உன்னை விட்டு பிரிய மாட்டேன், என்னை விட்டு நீயும் பிரியாத. 10 வருஷம் நல்லா இருந்தாரு. 10 வருஷம் ஒத்துமையா இருந்தீங்க. அப்புறம் கொளுத்து கத்துக்கினாரு. என்னைக்கு கொல்ற புடிச்சோட அன்னைக்கு பச்சுதாங்கிறாரு அவரு. எங்க அடிச்சுங்கிறாரு? சரி, 1500 கூலி வாங்குறாரு. குழந்தை கிடையாது. குழந்தை இல்ல, நான் குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏண்டி 10 வருஷம் கல்யாணம் ஆச்சு. போவாதத்துக்கெல்லாம் போய் ஓட்டது போய் பாய். ஓ, அப்ப கூட குழந்தை கிடையாது அவனுக்கு? நான் எவன் கிட்ட போகணுமா அவன் வீட்டுல போய் வந்தேன்டி. என்ன சொல்ற? இல்ல தப்பா நினைக்காத. இந்த ஜோசிகர் வராங்களா, அவங்க கையை பிடிச்சி பாப்பம் ஓட்டுவேன். ஓஹோ, எங்கேயோ போய் வந்து எங்கிட்ட வந்து போனியா? கொஞ்சம் அம்மா எனக்கு எதிரியே கொஞ்சம்மா எதுக்கு போங்க. சித்த மருத்துவத்துல பெரிய ஆள் நானு. என்கிட்ட வந்து மருத்துவம் பாத்துட்டு போறேன். நான் போகல. காலையில ஒரு வாரத்துக்கு வரணும். அந்த காலையில கூப்பிட்டாரு. அப்ப என்ன பண்ண, சாமி மாதிரி ஒருத்தர் சொன்னாரு, ஆமா புள்ள கொடுக்குறேன் 10 மணிக்கு வாமான்னு. என்னது சாமி மாதிரி விபூதி மூலியமா தராரு. ஓ, விபூதி மூலியமா குழந்தை தருவேன் சொன்னாரு. நான் என்ன பண்ண, குளிச்சதும் குளிக்காட்டும் சொருவந்தும் சொருவாட்டும் தலை முடிய சொல்றேன். கிளம்பி போனேன். சரி, ஒரு விபூதி எடுத்து வாயில போட்டாரு. அதான் தெரியும். காலை கலப்பின்னு பட்டுக்குன்னு போய் 11 மணிக்கு தான் அனுப்பிச்சாரு. அப்பயும் குழந்தை கிடையாது. சரி, அப்படியே கிடையாது. நான் டி அம்ஸ் கூட பண்ணிக்கினேன். என்னது டி அம்ஸ்க்கு அது கூட பண்ண, அப்போ குழந்தை கிடையாது. குழந்தை காரணத்தால இங்க வாரி ஏண்டி கூச்சமா இருக்குது. ஐயோ சொல்லிடி, கூச்சப்படாது. சென்னையில ஒருத்தர் இருக்காரு டாக்டரு. அவர் பேருடி? அவர் பேர் தான் மறந்துட்டு இருக்காரு. நானு நல்லா நினைவுபடுத்தி சொல்லு. அதாண்டியா, அவரு கை புடிச்சா போன உடனே டக்குன்னு சொல்லி போடுறாரு. ஆமாண்டி. ஏண்டி அவரு பேருடியா நுனியப்பன். ஏண்டி சென்னையில இருக்காரு அவரு தானே சொல்ற? அவர் பேரு முனியப்பண்டி. முனியப்பன். அதான் என்னமா ஒண்ணு அவர் போன உடனே புடிச்சுக்கணும்னு சொல்றாரு. எதை புடிச்சுக்கணும் சொன்னாரு? கையை நாடிடி. ஓ, நாடிய புடிச்சிட்டு சொன்னாரா? சொன்னாரு. என்னமான்னு கேட்டாரு. குழந்தை இல்லைங்க 10 வருஷமா. சரி, கோவிந்தமா கோவிந்தமா கோவிந்தமா. அவரு பேரு கோவிந்தமாவா? எங்க அம்மாட்ட அடிக்கடி வந்து போவாரு அவரு. சின்ன வயசுல எனக்கு தெரியும். ஆமா ஆமா, ஆஸ்பத்திரிக்கு வருவாரு. எங்க அம்மா அடிக்கடி பாப்பாரு. அவரு பார்த்தா நான் போனேன். இருக்கும் எங்க அம்மா குழந்தை, அதனாலதான் கிராஸ் மாதிரி இருக்கு. ஒன்னு அவர் சொன்னாரு. கை பிடிச்சிட்டு கோயிலுமா கோயிலுமா
ஏண்டி உன் பேரு கோவிந்தம்மா தானா? அதுக்கு முன்ன உசுப்பு. என் வீட்டுக்கார செல்லமா கோவிந்தமான்னு கூப்பிட்டு. சரி, என்ன சொன்னாரு? அவர் சொன்னாரு குழந்தை இல்லைன்றியம்மா, நீ நான் சொல்ற மாதிரி கேளு. என்னன்னு கேட்டேன். உன் கர்ப்பப்பை எடுத்து தண்ணியில ஒரு அழிச்சு ஒரு குமுக்கி ஒரு தொவிச்சு இதெல்லாம் பிழிஞ்சு காய போட்டுட்டோம்னா நான் திருப்பி போட்டா அமிச்சு. ஏண்டி அருகட்ட கோவிந்தம்மா, உனக்கு எங்கனா அருவி இருக்குதா இல்லையா? கர்ப்ப பையன் அது கோழி பையா, அது தண்ணியில எடுத்து அலசுறதுக்கு. அவன் தான் சொன்னான். எனக்கு என்ன அந்த ஆளு சொல்றாதான் எனக்கு உனக்கு புத்தி கிடையாது. அதாண்டி அதான் போனா போதும் சொல்லிட்டு தண்ணி குழாய்க்கு தண்ணிக்கு போனேன். அங்க ஊர்ல இருக்கிற பொம்பளைங்க காலி மூஞ்சாங்க. என்னடி ஏண்டி குழாய்க்கு தண்ணிக்கு போகும்போது என்னடி கோவிந்தமா ஓட்ட வீட்டுல இருந்து வரும்போது நேற்று நகை நெட்டா போட்டு வந்தியே மன மூக்குல கூட மூக்குத்தில இருக்குன்னு கேட்டேன். சரி, எனக்கு அப்படியே முட்டிக்கின்னு ஆள வந்துடுச்சு. எனக்கு என்னது நம்ம எப்படிலாம் இந்த நம்மள ஊர்ல ஜனங்க பாராட்டுறாங்களே, ஆமாண்டி, இந்த ஆள்கிட்ட வந்து எல்லாம் வித்து புஷ்டம் சொல்லிட்டு ஆமா எல்லா பொம்பளைக்கும் இருக்க வேண்டியதாண்டி. உட்காந்து நான் என் வீட்டுக்காரர் வந்தாரு. முன்னாடி என்ன கேட்டாரு, மனம் மூக்குல கூட மூக்கு சொல்ல ஊரு ஜனலாம் காரி மீறான்னு சொன்னோன்னே உடனே கழித்தாரு. ஏண்டி நல்ல ஆம்பளையா இருந்தா வாங்கிட்டு வந்திருப்பாரு. அந்த பூந்து மணிக்கு போய் வர நீங்க போனாரு. சரி, சேட்டா இவர் நகை எடுத்து 10 மணி வரைக்கும் திறந்து போட்டு பத்துனேன். கதவை திறந்து போட்டு பத்துனேன். இவன் என்ன பண்ண ஃபுல்லா குஷ்டு வராண்டியம்மா. குஷ்டு வந்த லைட் ஆஃப் பண்ணிட்டு பாரு. தடவுறான் வந்து என்னன்னு கேட்டேன். மூக்க புடிச்சு தடவுறாண்டி ஏன்னு கேட்டேன். இந்த மூக்கு வேறு மூக்குக்கு அப்புறம் மூக்க புடிச்சு கடிச்சிட்டான். மூக்குத்தி கேட்டதுனால மூக்க புடிச்சு கடிச்சிட்டான். அதான் போனா போதும் ஒரு வாரம் போட்டு காது கம்பளை கேட்டேன். அதே மாதிரி வந்து புடிச்சிட்டு வந்து காதை புடிச்சு கடிச்சான். ஏண்டி கோவிந்தம்மா, அவன் கேட்ட மூக்குத்தி கேட்ட மூக்க பிடிச்சு கடிச்சிட்டான். காதுக்கு கம்பளை கேட்டு காதை பிடிச்சு கடிச்சிட்டான். இனிமே அந்த பாவிகளை எதையும் கேட்டு தொலைக்காத. இல்லடி கேட்டுக்கிறேன் ஒண்ணும். ஐயோ, என்னடி கேட்டு தொலைச்சிட்டாங்கிட்ட? மூக்குத்தி கேட்டேன், மூக்க பிடிச்சு கடிச்சான். காது கம்பளை போட்டேன் கேட்டேன், காதை பிடிச்சு கடிச்சான். இன்னைக்கு அடியில் கட்டிக்க பாவாடை கேட்டுக்கிறேன். குஷ்டு வந்து எத்த பிடிச்சு கடிப்பானோ நினைச்சாலே உடம்பு பதறுது. உனக்கு என்ன தெரியும்? நீங்க எல்லாம் அரண்மனையில வேலை செய்றீங்க. இப்ப அது வயசு என்ன இருக்கும்? ஏண்டி உன் வயசை பார்த்தா சொல்லவே முடியாது. ஒரு 60 வயசு இருக்குன்னு வச்சுக்கலாம், இல்ல ஒரு 50 வச்சுக்கோ. இப்ப இந்த அரண்மனைக்கு அது ஏன் வருதுன்னு தெரியுமா உனக்கு? இப்ப அறியாத பிள்ளைங்க நீங்க எல்லாம் ஆடி பாட வரீங்க, உங்களுக்கு சம்பளம் தராங்க. ஆனா அது ஏன் வந்துட்ட காரணம் எனக்கு மட்டும் தான் தெரியும். ஏங்க சொல்லுங்க அத. இப்ப மன்னருக்கு மகாராணி செத்து போய் 18 வருஷம் ஆகி போச்சு. ஆமா, அவர் வயசானவரு. ஆமாங்க. ஓ, இப்பதாங்க தெரியுது இந்த கோவிந்தம்மாவோட உண்மை எல்லாம். வட்டிக்காரன் சுத்தி வட்டி எல்லாம் தான் வருது. மன்னனுடைய மனைவி சேர்த்து 12 வருஷம். ஆமா, அதனால இதுதான் எனக்கு ஜோடியா. ஆமா, அவரு இப்பதான் சித்த வைத்திருந்தேன். எஜமானி கால் வந்து கூட அவர் தான் செஞ்சு விட்டாரு.
அடுத்தபடி டேய் அடுத்தபடி நான் தான்டா சரி ஆகட்டும் எப்படி தெரியுமா வேடிக்கை வைக்கிறதுனாலே சொக்கறதுனாலே அதனை கீரை போசக்கறதுனாலே வைக்கிற போய் நம்ம உண்டாச்சு சரிதா சரிதா சுகந்தா சுகந்தா சரிதா சரிதா சுகந்தா சுகந்தா சும்மாயி கொஞ்சம் போய் வேடிக்கை வைக்கிறதுனாலே சுடுதா சுடுதா வருதா வருதா சுடுதா சுடுதா வருதா வருதா சும்மாயி கொஞ்சம் போய் வேடிக்கை வைக்கிறதுனாலே அவள் சூத்த டமாரம் சிறப்பாய் நோக்கி நடந்தது செருப்பாச்சு அயலாற்றில் இந்த பட்டப்படிப்பை முடித்திருக்கிறோம் எங்களுக்காக இப்பேற்பட்ட இவ்வளவு சிறப்பான வளர்த்திருக்கிறேன் பிள்ளையுடைய மனதை நல்ல முறையில் வச்சிருக்கேன் தாயில்லாத பிள்ளை அப்படியெல்லாம் வளர்க்கிறது அப்படியா இருப்பினும் அயல்நாடு சென்று பட்டப்படி முடிச்சுட்டுப்பா சரி ஆனா நான் தான் முதல் மதிப்பேன் அப்படியா நான் தான் அயலாடு சென்று பட்டப்படிப்பிருக்காங்க ஆனால் பட்ட படிப்பில் நான் தான் முதல் மதிப்பேன்
குழந்தைங்கன்னா விட்டுக்கிறேன். இல்ல நான் தான்ப்பா கேட்கும் போது எனக்கு அப்படியே மனசுல நான் தான் வகுப்புன்றீங்க. ஆமா என் புள்ள போட்டாங்க குளத்துக்கு முடியாது ஒரு குறையும் கிடையாது. எப்பொழுதுமே ஒரு மகன் பெற்றெடுத்த தாய் தந்தை எப்படி இருக்காங்களோ அப்படிதான் பெற்றெடுத்த பிள்ளைங்க இருக்கும். தாய் தந்தை எப்படி நடக்கிறாங்களோ அது மாதிரிதான் பிள்ளைங்க நடக்கும். நீ ஒழுக்கமா இருக்க அதே மாதிரிதான் உன் பிள்ளை இருப்பான். எந்த கெட்ட பிள்ளைங்க கிடையாது. சத்தியமா சில பிள்ளைங்க சின்ன வயசுல ஆன்சு போடுதுங்க, பாக்கு போடுதுங்க, பீடி குடிக்கிறது அவரவற்றிய செயல் செய்யுதுங்க. என் பிள்ளை என் மூத்திரத்தை பேச்சு அவ்வளவு ஒரு பயம். அடியில பூந்துனா மானாங்கினி அடியில மானாவரியா அடிச்சு தள்ளி அடிக்கிறது. பையன் பள்ளிக்கூடம் போகும்போது ₹1 கேட்க மாட்டான் என் புள்ள. என்ன டீய பழக்கிறதா காசு கேட்பான், இல்ல வாங்கி செம்பதுக்காக காசு கேட்பான். எந்த பழக்கமே இல்லையே. என் வீடு கூரை வீடுதான். ஆமா அந்த பள்ளிக்கூடம் போவான், படிச்சுட்டு வருவான். சரி வந்து பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கினா அங்க கொண்டு போயிட்டான் பொறுப்பான். துண்டுபிடியா எனக்கு பையனுக்கு தான் பொறுக்கிறான். அந்த துண்டுபிடிலாம் அங்க இறங்கி போயிருக்கு. யாருன்னா வந்து நெரிச்சுவாங்க சொல்லிட்டு அதை சுத்தம் பண்றதுக்காக பொறுக்கி போட்டு உயர்ந்த உள்ளங்க பொறுக்கி பையன் பாய்க்க வச்ச அப்பா கண்டு புக்குல வச்சுக்கணும் வரும். அங்க இருந்து புக்கிலியா எனக்கு பையனுக்கு தான் வந்து துண்டுபிடியை பொறுக்கி குப்பை தொட்டு போறவங்க பரவாயில்ல, புக்குலியா வைக்கிறான். வச்சுக்கின்னு வந்த என் வீட்டுல வந்தோடனே எப்பா தீ போட்டு கொடுப்பாரு. பையனுக்கு தான் கேட்பான். அடியில புதுன மானா வைக்கிறாங்க. குழந்தைகிட்ட சேட்டா இன்னொருத்துக்கு பணம் வாங்கி கொடுக்க கொடுத்தேன் பாரு. என் வீடு கூரை கூடாச்சா அது எடுத்து போய் வாயில பீடிய வச்சுக்கிட்டு போற. எனக்கு பையனுக்கு தான் வைக்கிறான். துண்டுபிடியா அப்பா அச்சுல போறாருன்னு சொல்லி குழந்தை எனக்கு வர வர வந்து வாயில பீடிய வச்சுக்கின்னு அந்த வெட்டு குச்சி கூட சத்தியமா பயந்துங்க தான் பத்த வைக்க தெரியாம ஒத்துருக்கீங்க அச்சு கூட போறேன்னு சத்தியமா புள்ளை பெத்த அப்படி பார்க்கணும். வாயில வச்சுக்கினா அப்பா அச்சுட்டு போறேன் கொளுத்து வாயில எடுத்துன்னு போற சமயத்துல மகனேன்னு கோரில கொடுத்தேன் பாரு. கூறல வச்சுட்டான். கூற நிலைமை என்னாச்சு? பத்துங்கன்னு எரியுது. என் மண்டாட்டி கூழ முறான்னு அழுகுறா. என்னமா ஏமா அழுகுற பார்த்தா ஐயோ கூடு பத்தி ஏத்துன. நான் வந்து என் புள்ளி அப்பதான் பாராட்டினேன். இந்த வயசுலயே அவன் கூரையில வைக்கிறேன். இன்னும் போக எதில வச்சாங்க. புள்ளிய பத்தி இது ஒரு அப்பா மகன் தந்தை காட்டு இவன் தந்தை இன்னொரு காட்கொள்ளன் சொல்லுவார்கள். அது நன்றாக தலையை திறந்து போயவில்லை, தந்தை சொல்மிக்க வந்தவில்லை. உடைய வார்த்தைக்கு எப்பொழுதே மறுவார்த்தை எல்லாரும் முடித்து 10 பெற்று வந்துட்டீங்க என்பதே கிடையாது. முறையிட்டு பார்த்து சென்ற சிறப்போடும் போன இடமெல்லாம் புகழோடும் பட்ட படிப்பில் முதல் மாணவனாக தேர்ந்து வந்திருக்கிறோம். நாங்கள் வரும் அப்பா இன்னும் ஒரு ஆசை இருக்கு. என்ன பாசை? நீங்க பார்த்தாயா தந்தையை பெண்ணாக இருந்தால் குமரி பெண்ணாக உண்மைதான். மங்கை பருவம் அடைந்து ஆமாப்பா. இருப்பினும் நமது அதாவது எங்களுடைய மக்கள் நல்ல ஒரு ஆடவரை இளவரசர் சேர்த்திற்கு திருமணம் செய்ய அப்பா சபாஷ். ஆனால் எனக்கு முன்னாக நீங்கள் உழைத்து விட்டீர். நீங்கள் உழைத்தவர்களாக தங்கைக்கு தான் திருமணம் உனக்குத்தான மாமனித திருமணம் இல்ல உனக்கு தான் அண்ணனுக்கு திருமணம் நடந்து முடிந்து விட்டது. என்ன மாட்டு விளைத்து விட்டீரப்பா, என்ன மாட்டு விளைத்து விட்டீர். எனக்கு திருமணம் நடந்து விட்டதா? எனக்கு தெரியாமல் எப்படி எப்பா திருமணம் நடந்தது? எனக்கு தெரியாமல் எப்படி எப்பா திருமணம் நடந்தது? எனக்கு திருமணம் நடந்து விட்டது. வருத்தப்படாது மகனே, உனக்கு பாலிய திருமணம் நடந்து முடிந்தது. அதாவது என்னுடைய ஒரே ஒரு தங்கை, ஒப்பற்ற தங்கை அமராவதி நாடு என்று சொல்லக்கூடிய அமராவதி நாட்டு மன்னனுக்கு கொடுத்தேன். ஆனால் அந்த அமராவதி மன்னனுக்கு என்னுடைய தங்கையை கொடுத்தேன். ஒரு பெண் குழந்தை ஆண் குழந்தை ஈன்றெடுத்து நமது அரண்மனைக்கு அண்ணன் வீடு செல்ல வேண்டும் என்று நமது விஜிபி நாட்டுக்கு வந்தான். உன்னுடைய தாய் இருக்கும் சமயத்தில் உன்னுடைய தாயும் நானும் என்னுடைய தந்தையும் அதாவது
சாந்தி என்று என்னுடைய தந்தையின் மகளுக்கு பெயர் சூட்டி அப்போதே உனக்கு திருமணம் பாலிய திருமணம் செய்து வைத்தோம். ஆனால் அண்ணா மகளை வளர்த்து நல்ல முறையில் கன்னிப்பெண்ணாக கொண்டு வருகிறேன், நல்ல பருவமுள்ள பெண்ணாக கொண்டு வருகிறேன் என்று சென்றவள் அந்த நாடே அழிந்து விட்டு எனக்கு சின்ன வயதாக இருக்க சமயத்தில் எனக்கு பாலிய திருமணம் என் அத்தை மகனுக்கு எனக்கும் திருமணம் முடிந்து விட்டதா? முடிந்து விட்டது. ஆனால் உன்னுடைய மனைவி உயிரோடு இருக்கின்றாளா இல்லையா என்று ஒன்றுமே தெரியவில்லை. இது என்ன சோதனை அப்பா? இது என்ன சோதனை? சின்னஞ்சிறு குழந்தையாக இருக்க சமயத்தில் எனக்கு அவனுக்கு திருமணம் நடந்தது. ஆனால் என் அத்தை மகன் சாந்தி அவள் உயிரோடு இருக்கிறாளா? தெரியவில்லை. அவளை இறந்து விட்டாள் என்று உங்களுக்கே தெரியவில்லையா? தெரியவில்லை அப்பா, தெரியவில்லை. என் மனைவி சாந்தி, என் அத்தை மகன் சாந்தி என பார்த்து எடுக்க வேண்டும். ஆயினால் இப்போது புறப்படுகிற அமராவதி சந்திக்கின்ற அவரை விரைவிலே அவரை அழைத்து வந்து இன்று ராத்திரி நாங்கள் இருவர் இரவாக சொல்கிறோம். புறப்படுகிறோம் அப்பா. எப்பொழுது ஒரு சமயம் வரும் என்று நினைத்திருந்தேன். ஆனால் இப்பொழுது வந்து விட்டது. ஆனால் நீ தனித்து போகவே கூடாது. டேய், என் மகனோடு நீயும் நீ அந்த நாட்டுக்கு அந்த நாடு உனக்கு தெரியுமா? என் மகனை பத்திரமாக கொண்டு போய் என் மருமகளோடு வர வேண்டும். உன்னை வருங்கால அணியை பார்ப்பதற்காக அமராவதி நாடு செல்கிறேன். ஆனால் நான் சென்று என் மனைவி நான் சாந்தி நாட்டிற்கு அழைத்து வருவரை நமது தந்தைக்கு வயது முடிந்து விட்டது. அவருக்கு எந்த வித குறை இல்லாமல் நல்ல முறையில் ஒரு பார்ப்பு பார்த்துக் கொள்ள விட்டான். அப்பா விட்டு செல்றேன். யார பார்த்து எங்க அப்பா உடம்பு சரியில்லை. ஐயாவுக்கு போன் முட்டை குடிக்கிட்டோம். தந்தையை நல்ல முறையோடு பார்ப்பது உன்னுடைய கடமை. குறை என்பதை நேரக்கூடாது. இந்த நேரத்தில் எதை கேட்கிறாரோ அவர் முக குறிப்பு என்பதற்கு தேவைக்கேற்றவாறு யார அவர் எப்பேற்பட்ட பேரரசர் தெரியுமா? எந்த தீய பழக்கங்கள் இல்லாமல் நாட்டையும் நாட்டு மக்களை கண் இமைப்பாக சொல்றேன். வரும்போதே தெரிஞ்சு என்ன வரும்போது தெரிஞ்சுக்கிறேன். அவர் அந்த மாதிரி கட்ட பழக்கம் இல்லை. அவர் அப்பதான் ஆடிக்கு வரல. அவரு அப்பத்துல இருந்தே காலு கொஞ்சம் போன காலு, அதனால நடக்கும் போது அப்படி தெரியும். நீ கோடு போட்டா போதும், இது எப்பேற்பட்ட இடம் தெரியுமா? ஏண்டா 20-25 வருடமாகவே ஆடிக்கொண்டு வருகிறோம் இந்த இடத்துல. அண்ணனுடைய அருளால் அவருடைய உண்ணா ஆயுசு நல்ல முறையில் நல்ல ஆண்டவருடைய அருளால் 100 ஆயுசு வரல அவர் இருக்கு சேகரன். ஏன்னா இந்த இடத்துக்கு வரணும்னு சொன்னா எல்லாத்தையும் அடிக்கணும் தான் வரணும். என்ன பயந்து வருகிறோம். நடிகரை நல்ல முறையில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும், நல்ல முறையில் ஆட வேண்டும், நல்ல பேர் பெற வேண்டும் என்று அவருக்காக இருப்பினும் தனம் பெறலாம், தானியம் பெறலாம், குணம் பெறலாம், குபேர சம்பந்தம் பெறலாம், கொடுப்பதற்கு ஒரு மனம் இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட மனம் பொருந்தியே இன்னும் அருகாமையில் இருக்கக்கூடிய கந்தசாமி நகர் டம்பர் மேஸ்திரி அதே ஆகாஷ் முருகன் ஆறுயில் நண்பன் அவர்கள் என்னுடைய நாடக மன்றம், இன்னும் நாடக மன்றம் செய்யார் வட்டம் நெடும்பரை கிராமம் ஸ்ரீ பொன்னி நாடக மன்றத்திற்காக 500 ரூபாய் கொடுத்து கொண்டாடி இருக்கின்றார். அதுவுமின்றி எனக்காக 500 ரூபாய் கொடுத்திருக்கின்றார்.